யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் ஒன்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர். நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைப்பிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேரு வகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எறிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தியிலிருந்து தொடர்ந்தும் வாசிக்கிறோம். இந்நாட்களிலே வாசிக்கின்ற வாசகங்கள், முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் ஏறத்தாழ ஒரே அர்த்தத்திலே பயணித்து கொண்டிருக்கிறது. நற்செய்தி வாசகத்திலே இயேசுவுக்கு எதிரான புகார், சதி, எவ்வாறாவது குற்றம் சாட்ட வேண்டும் என்று அவர்கள் அங்கே தேடுதல் செய்வது, குற்றங்களை கண்டுபிடிப்பதற்காக தேடுதல் செய்வது போன்றவை இந்நாட்களிலே நாங்கள் நற்செய்தியிலே பார்க்கின்ற உண்மைகளாக அமைந்திருக்கிறன. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் வாசித்த இந்த நற்செய்தி வாசகத்திலே இருந்து நாம் இன்னும் ஒரு ஆழமான உண்மையை, நேற்றைய நாளிலே அதற்கு முதல் நாளிலே நாங்கள் வாசித்த நற்செய்தியில் இருந்தும் அறிந்து கொள்ள வேண்டிய, கிறிஸ்தவர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், ஒருபோதும், அது என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் ஒருபோதும் தன்னுடைய தந்தையை இயேசு விட்டு கொடுத்ததில்லை. முதலாவது. இரண்டாவது, அவர் எப்பொழுதும் பெருமை பாராட்டினார். நான் அப்பாவினுடைய மகனாக இருப்பதை குறித்து, அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது என்னுடைய விருப்பம் என்று சொல்லி வந்தார். இவ்வாறு தந்தையை ஒருபோதும் பிரித்து வைத்ததும் இல்லை. தந்தையினுடைய வேலைகளிலே எனக்கு சம்பந்தமில்லை என்று சொல்லி வந்ததும் இல்லை. பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் அவர் சொல்லுகிறார், நானே என்னை பெருமைப்படுத்தினால் எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துகிற என் தந்தையே. பாருங்கள், நீங்கள் உங்கள் தந்தை என்று, அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்லுகிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என்று நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவ்வளவு தூரத்திற்கு அப்பா மீது உரிமை கொண்டாடுகிறார். அப்பா என்னுடையவர், கடவுள் என்னுடையவர் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பிக்க பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த தவக்காலத்தினுடைய மிக முக்கியமான அழைப்பிலே ஒரு அழைப்பு, நம்முடைய ஞானஸ்தான அருளை புதுப்பிக்க. ஞானஸ்தானத்திலே நாம் என்ன செய்தோம்? இயேசு ஆண்டவரை மீட்பராக, வானக தந்தையை அப்பாவாக, தூயாவியானவரை துணையாளராக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அப்பாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் கடவுளை. ஆனால் நாம் எவ்வளவு தூரத்திற்கு பெருமை பாராட்டுகிறோம் நம்முடைய அப்பாவை குறித்து, நான் கடவுளின் பிள்ளை என்று. அப்படி என்று சொன்னால் ஊதாரி மைந்தன் அலைந்து போய் அப்பாவினுடைய அன்பை உணர்ந்து திரும்பி வந்தது போன்று நாம் திரும்பி வரக்கூடாதா? அப்படியும் செய்வதில்லை. பிரியமானவர்களே, நாம் வானக தந்தையினுடைய பிள்ளைகளாக இருக்குமாறு
நாம் அழைப்பு பெற்றிருக்கிறோம் திருமுழுக்கின் வழியாக. அவரை பெருமைப்படுத்த வேண்டும். நம்முடைய வார்த்தையால், வாழ்வால், சிந்தனையால், சொல்லால், செயற்பாடுகளால் நாம் அதை நிறைவேற்ற வேண்டும். இயேசு எவ்வாறு நிறைவேற்றினார்? அதற்காகத்தான் இந்த தவக்காலத்தினுடைய பயணங்கள், இறுதி நாள் பயணங்கள் நம்மை அழைத்து நிற்கிறது. இங்கே வந்த பூசல் எதுவென்று சொன்னால், இதற்கு பிறகு வருகின்ற நற்செய்தியை நாங்கள் வாசிப்போம். நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல என்று சொல்லுவார்கள் யூதர்கள். ஏனென்று சொன்னால், ஆபிரகாமை தங்களுடைய தந்தை என்று பேசி வந்தார். ஆனால் இயேசுவினுடைய போதனையிலே அவர் சொல்லுவார், ஆபிரகாம் நான் வர வேண்டிய காலத்தை குறித்து பார்த்து கொண்டிருந்தார், பார்த்தபோது சந்தோஷப்பட்டார் என்று சொல்லுவார். இது அவர்களுக்கு சரியான குழப்பத்தை கொண்டு வந்தது. ஆனால் இயேசு விடவில்லை. தன்னுடைய அப்பா தன்னை பெருமைப்படுத்துகிறார் என்றும், ஆபிரகாம் தனக்காக காத்திருந்தார் என்பதையும் உறுதியோடு சொல்லி, கடவுளினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற ஆபிரகாம் தன்னுடைய வரவை குறித்து பார்த்து கொண்டிருந்தார். ஆபிரகாம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார், அழைப்பை ஏற்றுக்கொண்டார். ஆனால் யூதர்களாகிய நீங்கள் அதை செய்யவில்லையே, எப்படி நீங்கள் ஆபிரகாமை கடவுள் என்று சொல்ல முடியும் என்று அவர் பேசுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே, நாம் ஆபிரகாமை உதாரணமாக கொள்ளுவோம். இயேசு ஆண்டவர் எவ்வாறு தந்தையை பெருமைப்படுத்தினார்? ஆபிரகாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார், இயேசு ஆண்டவர் தந்தையை பெருமைப்படுத்தினார், அவர் விருப்பத்தை நிறைவேற்றினார். இருவருமே செய்தார். நாங்களும் அதை செய்து காட்டுவதற்கு முயற்சிப்போம். தவசு நாட்கள், இந்த இறுதி நாட்கள் நமக்கு துணை செய்ய வேண்டும் என்று அருள் வேண்டி நாம் அந்த உறவு நிலைக்குள்ளே, அந்த உணர்வு நிலைக்குள்ளே நாம் செல்வதற்கு ஆயத்தமாகுவோம். ஆமேன். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.